சித்ரா பௌர்ணமி. ஓம் தத்புருஷாய வித்மகே சித்ரகுப்தாய தீமகி தந்தோ லோக பிரசோதயாத். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பார்கள். விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்குண்டு. அந்த வகையில் திதிகளில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் மிக முக்கியமான திதிகளாகும். ஒன்று நிலவு நிறைந்த நாள், மற்றொன்று நிலவு மறைந்த நாள். அன்றைய தினம் கடல் அருகில் நீங்கள் சென்று பார்த்தால் கடல் நீர் மேல் நோக்கி அதிகமாக எழுவதை பார்க்கலாம். அலை எழும் அன்றைய தினம் நாம் விரதம் வழிபாடுகளை மேற்கொண்டால் அலைபாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகின்றோம். காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழுமையடைகின்றார். திருக்கைலை மாமலையில் பார்வதி ஒரு சமயம் தோழியருடன் இருந்தபோது பொற்பலகையில் சித்திரம் ஒன்றை வரைந்தாள். மிகவும் அழகாக இருந்த சித்திரம் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும் என்ற ஆவல் ஏற்பட்டது எல்லோருக்கும். அதன்படி உமையால் தான் வரைந்த சித்திரத்திற்கு உயிரூட்டினாள். அந்த சித்திரத்தில் இருந்து வெளிப்பட்டவனுக்கு அகமகிழ்வுடன் சித்திரகுப்தன் என திருப்பெயர் சூட்டினாள். அதன் பின் உலகை காக்கும் பரம்பொருளான சிவபெருமானிடம் சித்திரகுப்தனை அழைத்துச் சென்ற அன்னை நடந்தவற்றை விளக்கினாள். சித்திரகுப்தனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து வாழ்த்தியருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டாள். இப்படி சித்திரகுப்தன் தோன்றிய நாள் சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமிகளில் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி. இந்த தினத்தில் யமலோகத்தில் நம் புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவரின் அருள் நாம் பெறலாம். நீண்ட ஆயுளையும் பெறலாம். சித்ரா பௌர்ணமி பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நல்வாழ்வு, சுபீட்சம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்ல கர்மங்கள் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் இந்த பௌர்ணமி தினம் ஆன்மீக ஒளி நிறைந்த நாளாகவும் முழு நிலவு நிரம்பிய நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. புனித நதிகளில் குளிப்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று கங்கை நதியில் குளிப்பது பாவங்களை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் தானம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமானது. இவ்வாறு செய்வதால் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனவே தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி. இந்நாளில் குறிப்பாக திருவண்ணாமலை, திருச்செங்கோடு போன்ற சிவாலயங்களில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த நாளில் கிரிவலம் செய்வதால் தெய்வீக அனுபவம் கிடைக்கும். பாவங்கள் நீங்கி மனம் தெளிவு கிடைக்கும். மேலும் இறைவனின் அருளால் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும். சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. நிலா காலங்கள் எல்லாம் விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடினார்கள். திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் ராசராச சோழனின் 10ஆம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு நிபந்தம் கொடுத்த குறிப்பு உள்ளது. இதன் மூலம் தமிழர்கள் தொன்று தொட்டு சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிய முடியும். சித்ரா பௌர்ணமி என்பது வெறும் ஒரு நாள் மட்டுமல்ல, நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் ஓர் வாய்ப்பு. இந்த நாளில் நாம் நம் செயல்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய முடிவு செய்தால் நமது வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும். அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள்.